ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சூப்பரான ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம பார்க்க போகிற எல்லா ஆப்ஸ்க்கான லிங்க் வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஷூஸ். ஸோ இந்த ஆப் நமக்கு எங்கே யூஸ் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சில டைம் மீட்டிங் வந்து இருப்போம். அப்போ நம்ம வந்து டிஎன்டியோ சைலண்டாக ஆன் பண்ணுவோம். திரும்பி சைலண்ட் டிஎன்டி வந்து போய் எடுக்க மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து ப்ளஸ் பட்டன் இருக்கும். அது செலக்ட் பண்ணும்போது டைமர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். இந்த சைலண்ட் அண்ட் டிஎன்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் வந்து ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நம்ம டைமர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டிஎன்டி வேணுமா சைலண்ட் வேணுமா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. ஒன் சேவ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டைமர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நம்ம எவ்வளோ நேரம் செட் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் நமக்கு வந்து டிஎன்டி சைலண்ட் வந்து ஆன்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் அடிக்கடி சைலண்ட் டிஎன்டி யூஸ் பண்ணுங்க நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பிடிஎஃப் டூல் கிட். ஸோ நம்மக்கிட்ட ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து இருக்கும். அதை கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு, மேஜ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஒரு இமேஜ் இருக்கும். அது பிடிஎஃபாக மாற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ லவ் பிடிஎஃப் அப்படி ஒரு வெப்சைட்டில் யூஸ் பண்ணுவோம். அந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் டூல் கிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆப் இருந்தாலே போதும், நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணிக்க முடியும். இதான் இந்த பிடிஎஃப் டூல் கிட் ஆப்போட இன்டர்ஃபேஸ். இதில் நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் மெர்ஜ் பிடிஎஃப் இந்த ஆப்ஷன் வந்து பாருங்க. இந்த மெர்ஜ் பிடிஎஃப் இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் பிடிஎஃபாக நம்மளால் வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கம்ப்ரஸ் பிடிஎஃப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்குது, அதோட பிடிஎஃப் சைஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஸ்கேன் டு பிடிஎஃப் ஆப்ஷன் வந்து இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு ஃபோட்டோ டாக்குமெண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம உடனே கேமராவில் எடுத்து இன்ஸ்டன்ட்டாக நம்மளால் வந்து பிடிஎஃப் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து இமேஜாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் ஆட் பண்ண முடியும், பேஜ் ரொட்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் நம்ம ஒர்க் ஆகிறதுக்கு வந்து இன்டர்நெட் வந்து தேவைப்படாது, நம்ம ஆஃப்லைன்லேயே ஒர்க் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் நம்ம பிளே ஸ்டோர் வந்து கிடையாது, பட் GitHub வெப்சைட்டில் வந்து இருக்குது, அங்கிருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் ஈவென்ட் கவுண்டர். இந்த ஆப்பில் நமக்கு வந்து பார்த்தோம் பர்டிகுலர் ஆப் வந்து மார்க் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த டேட் வரைக்கும் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்க முடியும். கீழே அந்த ப்ளஸ் பட்டன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஈவெண்ட்டோட டைப் என்னது, கார்டோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் டேட்னு இருக்கும். ஸோ இதான் ரொம்ப முக்கியம். என்ன டேட்டில் வந்து ஈவெண்ட் வரப்போகுது அப்படின்னு செலக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஃபோட்டோ ஆட் பண்ணுறதை ஆட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் ஃபைனல் நேம் வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு இஎம்ஐ வந்து போட்டுக்கிறேன். ஒன்ஸ் நான் போட்டுட்டு இப்போ நான் வந்து சேவ் கொடுத்துடலாம். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் எனக்கு வந்து வந்துருச்சு. இன்னும் எனக்கு வந்து 14 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ டேட் வந்து வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து பார்த்தா 30 டேஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் ஈவெண்ட் இதில் போட்டோம் அப்படின்னா இன்னும் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் கேலண்டர் ஆப்ஷன் இருக்குது, டேரெக்டாக இங்கிருந்தே ஈவெண்ட் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் பர்த் ஃபேக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது நம்ம பர்த்டே டேட் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ கரெக்டாக வந்து பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து காட்டும். அதுக்கப்புறம் கம்பேர் வித் அனதர் டேட் அப்படின்னு இருக்கும். நம்ம அதை போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜோடியாக் சைன் வச்சு நமக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் வரை வந்து காட்டும். ஸோ இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ டேஸை கவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப் இது. நெக்ஸ்ட் ஒன் ஃபோல்டர் விஜிட். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் இருக்க அந்த ஃபோல்டர் வந்து சூப்பராக கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஹோம் ஸ்க்ரீன் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா விஜிட் வந்து வரும். அந்த விஜிட்டில் கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா ஃபோல்டர் விஜிட் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு அதில் வந்து பார்த்தா 17 டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக ஃபோல்டர் ஸ்டைல் வந்து இருக்கும். உங்களுக்கு எது வேணும் பிடிச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் இதில் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபோல்டரில் என்னென்ன ஆப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளே மேனுவலாக வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோல்டரோட ஸ்டைல் நமக்கு எந்த மாதிரி இருக்கணும் செலக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர், ஃபோல்டரோட கலர் எந்த மாதிரி இருக்கணும், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ பெருசாக காட்டணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் கஸ்டமைஸ் பண்ணிட்டு சேவ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இது நமக்கு வந்து பார்த்தா ஹோம் ஸ்க்ரீன் ஆட் ஆயிரும். இப்போ லுக் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தா டெக்ஸ்ட் வந்து நான் கொஞ்சம் பெருசாக வச்சிருக்கேன், அது ஹைலைட் பண்ணி காட்டுது, அது பார்க்க நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ஆப் நமக்கு வந்து பார்த்தா பெய்டு ஆப் தான், பட் ஃப்ரீயில் நமக்கு வந்து பார்த்தா ஒரு சில ஃபோல்டர் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக ஃபோல்டர் கிரியேட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அது பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஹோம் ஸ்க்ரீனை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப் கண்டிப்பாக நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் கார்டோகிராம். ஸோ இந்த ஆப்பில் நமக்கு வந்து பார்த்தா லைவ் லொகேஷன் வந்து வால்பேப்பராக செட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் நமக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ இங்கே கீழே நமக்கு ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நமக்கு வந்து பார்த்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக மேப் வந்து பார்த்தா இருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம லொகேஷன் நமக்கு வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஜூம் பண்ணிவிட்டு மேலே லைவ் வால்பேப்பர்னு இருக்கும். அந்த லைவ் வால்பேப்பர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே செட் வால்பேப்பர்னு இருக்கும். தென் அதுக்கப்புறம் செட் வால்பேப்பர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் வந்து லைவ் லொகேஷன் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் இது செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேறு ஏதாவது பிளேஸ் போனோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும். ஸோ இந்த ஆப்பை நம்ம வந்து வால்பேப்பராக யூஸ் பண்ணிக்க முடியும், அட் த சேம் டைம் லைவ் லொகேஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேணா செக் பண்ணி பாருங்கள். ஓகே நெக்ஸ்ட் ஒன் அசிஸ்டன்ட் ஆப் லான்ச்சர். ஸோ இந்த ஆப் நமக்கு என்ன பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக பவர் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஜெமினை அந்த மாதிரி வந்து பார்த்தா ஓப்பன் ஆகும். அதை நம்ம வந்து ரீமேப் வந்து பண்ணிக்க முடியும். நான் ஜெமினை விட வந்து சாட் ஜிபிடி தான் ரொம்ப அதிகமாக யூஸ்
பண்ணுறேன். அதனால் நான் சேஞ்ச் ஆப் கொடுத்து நான் சாட் ஜிபிடி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து பாருங்கள் எங்கேயாவது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ற போது அந்த பவர் பட்டனை கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும், எனக்கு சாட் ஜிபிடி வந்து ஓப்பன் ஆயிரும். நான் இன்ஸ்டன்ட்டாக சர்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இங்கே சேஞ்ச் ஆப் செலக்ட் பண்ணும்போது நம்ம ஃபோன் என்னென்ன ஆப்லாம் வச்சிருக்கோமோ எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். உங்களுக்கு எந்த ஆப் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன் செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் பவர் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பிளிப். ஸோ இது நமக்கு வந்து பார்த்தா ஃபைல் ஷேரிங் ஆப். இது ஃபர்ஸ்ட் இந்த பிளிப் ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஜிமெயில் லாகின் பண்ண சொல்லும். ஜிமெயில் லாகின் பண்ணிருங்க. அதே மாதிரி இங்கே விண்டோஸ்லேயே வந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம என்ன இமெயில் கொடுத்தீங்களோ அதே இமெயில் போட்டு வந்து லாகின் பண்ணிருங்க. ஒன்ஸ் நம்ம லாகின் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான். இங்கே நமக்கு வந்து நம்ம கம்ப்யூட்டரோட பேர் வந்து காட்டிடும். இப்போ நான் என் மேலே இருக்க அந்த கம்ப்யூட்டர் பட்டன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா என்ன சென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம். ஃபோட்டோவா, ஃபைலா, கேமரா, ஆடியோ அந்த மாதிரி வந்து பார்த்தா கேட்கும். இப்போ நான் வந்து பார்த்தா ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணேன் அப்படின்னா நம்ம கேலரி இருக்க எல்லா ஃபோட்டோ வந்து காட்டும். இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு செகண்ட் நமக்கு வந்து சென்ட் ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு வந்து பாருங்கள் பிசிலேருந்து அதே மாதிரி ஈஸியாக சென்ட் பண்ணிக்க முடியும். பட் இது என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இது நமக்கு வந்து ஒயர்லெஸ்ஸாக ஷேர் ஆகாமல் நெட்வொர்க்கில் அப்லோட் ஆகி ஷேர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் டிலே வந்து இருக்குது. எப்பயாவது நம்ம ஒரு ஃபைலை ஷேர் பண்ணணும் அப்போ கேபிள் இல்லை நினைக்கும் போது இந்த ஆப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் லார்வல் பிளேயர். ஸோ இது நமக்கு வந்து இப்போ கம்ப்ளீட் ஒரு மியூசிக் பிளேயர் ஆப். இது நம்ம பெருசாக தேவையில்லை, எந்த விதமான ஆடும் வந்து பார்த்தா கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்போட டிசைன் வந்து பாருங்கள், பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதுலேயும் இந்த சாங் வந்து லைனாக வந்து இருக்கும். நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன் எஃபெக்ட் வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. தென் கீழே லாஸ்ட் வந்தோம் அப்படின்னா ஒரு கிரேடியன்ட் லுக்கில் வந்து இருக்குது, சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மியூசிக் பிளேயர் லுக் வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சாங் ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது கீழே லிரிக்ஸும் வந்து பார்த்துக்க முடியும். தென் மேலே நமக்கு வந்து ஆல் சாங்கு, பிளேலிஸ்ட்டு, ஃபேவரட்டு, ஆல்பம் எல்லாமே வந்து பார்த்தா காட்டும். இது நம்மளால் வந்து கஸ்டமைஸ் கூட பண்ணிக்க முடியும். ஸோ செட்டிங்ஸில் போனோம் அப்படின்னா டிஃபால்ட் ஹோம் டேப் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு வேணுன்றதை வந்து மாற்றி ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஆர்டிஸ்ட் வந்து மேலே கொண்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் நமக்கு ஆர்டிஸ்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆப்புக்கு நம்ம டார்க் மோட் எனேபிள் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அனிமேஷன் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே நமக்கு வந்து அந்த மியூசிக் ஸ்க்ரால் பண்ணும்போது என்ன மாதிரி அனிமேஷன் வரணும் அப்படின்னு கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவரால் இந்த மியூசிக் பிளேயரோட லுக் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நமக்கு ஆட் எந்த பிரச்சனை வந்து கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் வேவி வால்பேப்பர். ஸோ இதில் நம்ம சூப்பரான கலெக்ஷன் ஆஃப் வால்பேப்பர்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் இந்த ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வால்பேப்பர் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு வால்பேப்பர் நமக்கு வந்து காட்டும். தென் அது பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே நிறைய வால்பேப்பர் இருக்கிறது வந்து பார்க்கலாம். உங்களுக்கு எந்த வால்பேப்பர் பிடிச்சிருக்கோ அது ரொம்ப ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அப்ளை பண்ணும்போது ஹோம் ஸ்க்ரீனாக லாக் ஸ்கேன் கேட்கும். செலக்ட் பண்ணி ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் அது பக்கத்தில் வந்து பார்த்தா கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஃபோல்டர் வைஸில் வந்து பார்த்தா இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இமேஜுக்கு கீழே நமக்கு வந்து பார்த்தா ஹார்ட் இருக்கும். அந்த ஹார்ட் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபேவரட்டில் வந்து ஆட் ஆயிரும். தென் அந்த ஃபேவரட் லிஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு அப்பப்போ வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பில் இருக்க வால்பேப்பர்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. நீங்கள் அடிக்கடி வால்பேப்பர் மாற்றுவீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கிளிப் போர்டு. நம்ம ஃபோனில் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணிட்டோம். திரும்பி இன்னொரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட் நமக்கு வந்து கிளிப் போர்டில் வந்து இருக்காது. செகண்டாக நம்ம காப்பி பண்ணது தான் வந்து கிளிப் போர்டில் வந்து இருக்கும். பட் ஆனால் இந்த ஆப் நமக்கு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணது, செகண்டாக சேவ் பண்ணது எல்லாத்தையும் நம்ம கிளிப் போர்டில் வந்து பார்த்தா காப்பி பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் நமக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா இருக்கும். நம்ம என்னென்ன டெக்ஸ்ட்லாம் காப்பி பண்ணமோ அது எல்லாமே நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்து லைனாக வந்து பார்த்தா காட்டிடும். தென் மேலே நமக்கு வந்து ஒரு ஃபோல்டர் ஆப்ஷன் வந்து இருக்குது. நம்ம காப்பி பண்ணுற டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தா ஃபோல்டர் வைஸில் தான் சேவ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் நான் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தா காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்குள்ளே வரேன். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் டெக்ஸ்ட் வந்து பார்த்தா இங்கே ஆப்புக்குள்ள வந்து காப்பி ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் டெக்ஸ்ட்லாம் வந்து பார்த்து காப்பி பண்ணி இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கிளிப் போர்டில் சேவ் ஆயிரும். திரும்பி உங்களுக்கு எப்போ ஃபியூச்சரில் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பக்கத்துலேயே காப்பி பட்டன் இருக்கும். அந்த காப்பி பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிப் போர்டில் நமக்கு வந்து சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு இதே மாதிரி சேம் ஃபீச்சர் நமக்கு வந்து கூகுள் கீபோர்டில் வந்து இருக்குது. பட் இங்கே கூகுள் கீபோர்டில் இருக்கிற கிளிப் போர்டு வந்து ரொம்ப நாளுக்கு வந்து இருக்காது. பட் இந்த ஆப்பில் நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாள் வந்து பார்த்தா இருக்கும். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சூப்பரான ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா ஆப்ஸ்க்கான டைரக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த ஆப் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.